Hi guys, good morning to everyone and welcome to the channel Adato Food Tamil. எல்லாருமே ஆன்லைன் வந்துட்டீங்க மறக்காம ஒரு சின்ன லைக் and do share the video to your friends also. Okay, so let's start with our today's editorial words. இதோட editorialல வந்து பாத்தீங்கன்னா the most important words மாதிரி தான் நிறைய words உங்களுக்கு இருக்கிறதுனால you guys have to give priority for the earlier words what we have studied here. இன்னைக்கு டாபிக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். ஸோ இஃப் யூ guys are learning it definitely for இன்டர்வியூக்கோ இல்லை சில விஷயங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் நிறைய இருக்கு. Read your sentences today. Don't miss the sentences, okay? Okay, fine guys. So let me start with our today's quote of the day here. நம்மளோட கோட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இன்னையோட கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா is nothing but the best view comes after the hardest climb here. தூரம் கஷ்டப்பட்டு கிளைம் பண்ணதுக்கு அப்புறம் தான் we will get our good view. எப்பவுமே நல்ல விஷயங்கள் வேணும் அப்படின்னா it's not like we will get it in the hand directly here. அதுக்காக டெஃபினட்டா ரொம்ப கஷ்டப்படணும். ப்ளஸ் we have to move on to a long distance அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் they are mentioning by this particular word here. Okay, so moreover just try to remember that the best way comes after the hardest climb is the exact meaning of this particular image here. So இந்த இமேஜ்ல பார்க்கும்போது we guys can get it. ஒரு good view கிடைக்கணும், நம்ம நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு ரொம்ப உயரத்துக்கு நம்ம கண்டிப்பா போகணும் அப்படின்றத தான் they are saying by the line here. And what is the quiz of the day here? இன்னோட quiz என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா is nothing but what is the synonym of the word bereavement. Bereavement அப்படிங்கிற வேர்டோட மீன் என்னங்கிறது தான் இன்னியோட question. Can anyone get me what is the answer of the question? What is the synonym of the word bereavement? That's great guys. Bereavement அப்படிங்கிறது is nothing but like a little bit வந்து ஒரு distress அல்லது ஒரு பெயின் மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் they used to say by the word bereavement. So அந்த bereavement அப்படிங்கிற வேர்டுக்கு எக்ஸாக்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா what will be the perfect one here? We can say like disposition னு சொல்லலாம். அதாவது ப்ராப்பர் பொசிஷன்ல இல்லாம ஏதோ ஒரு கவலையில இருக்க மாதிரி இருக்கிறது. ஆர் வி கேன் சே லைக் டெப்ரிவேஷனாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆர் வி கேன் சே லைக் கிரீஃப். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது we can say the one and only answer can be sorrow. D is the right answer for the first question here. Bereavement is nothing but sorrow. Sorrow is the perfect answer for this question. Okay, so now let me start with our today's editorial words. So அதுக்கு முன்னாடி இன்னும் யாரெல்லாம் லைக் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம வீடியோக்கு ஒரு சின்ன லைக் and do share the video to your friends also. Okay guys, let's start with our today's editorial part. இன்னையோட முதல் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா contestation. Contestation and the contest அப்படின்னா என்ன? God, there is a small spelling mistake with the word it seems here. Yes guys, what's the right answer for this one here? கண்டஸ்டேஷன். கான்டெஸ்ட் அப்படின்னாலே என்ன? ஒருத்தவங்க கூட போட்டி போடுறது அப்படிங்கிறது தான். அதுதான் ப்ராசஸ் ஆஃப் ஆர்கியூவிங் ஆர் வி கேன் சே லைக் டிபெட் நடக்கிற மாதிரி ஒரு ஃபைட், ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் வாட் வி கேன் சே பை த வேர்ட் லைக் ப்ராசஸ் ஆஃப் ஆர்கியூவிங். ஒரு போட்டியோட பேசிட்டு இருக்காது ஆர் ஐம் ஜஸ்ட் டிபேட்டிங் வித் த பர்சன் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் அ ரைட் ஆன்சர் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெரி ஃபர்ஸ்ட் வேர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். Okay, and now moving on with our next word. அடுத்த word என்ன அப்படின்னு பார்க்கலாம். And next word is going to be interim. Interim அப்படின்ற வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா like we can say like in the meantime. நடுவில் வந்து ஏதோ ஒரு நடந்துகிட்டே இருக்கும் போது அதே டைம்ல இன்னொரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னா இந்த interim of this action I made it அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுல கிடைச்ச ஒரு சின்னூண்டு கேப்பை வச்சு இந்த செயலை நான் செஞ்சு முடிச்சேன் அப்படின்னு சொல்றத they used to say by the word interim. So interim is nothing but we can say it is time. In the meantime அப்படின்னு சொல்றத தான் they used to say by the word interim. So interim, don't forget it, in the meantime. Okay, and now moving on with our next word. அடுத்த word என்ன அப்படின்றத பார்க்கலாம். And now coming with our next word, laudable. Laudable is nothing but praiseworthy. செய்யற செயலை வந்து பாராட்டு
பாராட்டுதலுக்கு உரிய செயல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பாராட்டுதலுக்கு உரிய செயல் அப்படின்னு சொன்னா இட்ஸ் a laudable action அப்படின்னு சொல்லுவாங்க. what means it's a praiseworthy one. நீங்க செஞ்சதை கண்டிப்பா பாராட்டாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்றதை தான் praiseworthy அப்படின்னு சொல்றது. or we can say by the word laudable. both are the perfect words here. and next one, shake off. ஷேக் ஆஃப் அப்படின்னா என்ன? வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி தலையாட்டுறதா கூட இருக்கலாம், இல்ல ஹேண்டை வந்து ஷேக் ஆஃப் பண்றது, இந்த மாதிரி சொல்றது கூட we can say here. that means get rid of something bad here. ஒரு தப்பான விஷயத்துல இருந்து வெளியே வரதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப், ஒரு விஷயத்தை தான் வந்து ஷேக் ஆஃப் அப்படிங்கிற வேர்ட்ல சொல்லுவாங்க. ஷேக் ஆஃப் இஸ் நத்திங் பட் we can say like getting rid, which is unpleasant ஆவும் இருக்கலாம், or we can say here that it is like desirable, undesirable இருக்கலாம், ஏத்துக்க முடியாத சில விஷயங்களாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து we used to say by the word shake off. ஸோ ஷேக் ஆஃப் இந்த ஹேண்ட்ஸஸ் வந்து நம்ம தூக்கி வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வேணாம், ஐ டோன்ட் வாண்ட், ஐ டினை இட் அப்படின்னு சொல்றது. அந்த டினையிங் அப்படிங்கிறத கூட we can say by the word shake off. Is that clear guys? Is that clear for everyone? அல்லது ஏதாவது doubts, ஏதாவது queries மாதிரி இந்த wordsல இருக்கா உங்களுக்கு? If you guys have any queries or anything, just you can intimate me. I'll give you the solution for that here, okay? Yeah, let me move on with our next one. அடுத்தது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த word என்னன்னு பார்த்தீங்கன்னா is nothing but assuage. Assuage is nothing but like I'm getting relieved or ease. So இந்த bad விஷயத்துல இருந்து வேணான்னு சொல்லி deny பண்றாங்க இல்லையா? அதை ஷேக் ஆஃப் பண்ணதுனால வரக்கூடிய ரிலீவ் ஆர் ஈஸ் ஆர் வி கேன் சே லைக் assuage. ஸோ அதுல இருந்து விடுபட்டாச்சு அப்படிங்கிற ஒரு நிம்மதி, அந்த நிம்மதியை வந்து தான் they used to say by the word relief or they can say by the word ease. So don't forget it. assuage அப்படிங்கிற வேர்டுக்கான ஒரே ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா like I'm relieved from all the problems அப்படின்னு கூட சொல்லலாம். if I'm relieved from all the problem அப்படின்னு சொன்னா என்ன, definitely we will be feeling very happy here. so we can say like இப்போ வந்து ஒரு மாதிரி headacheல இருக்கு அப்படின்னா கூட I'm just taking a medicine for that headache, I have to be get relieved from the headache அப்படின்னா we can say like it means assuage. assuage is the right word for that particular word. getting relieved, அதுல இருந்து ease ஆகுறது அல்லது being calm enough அப்படின்னு கூட சொல்லலாம். okay, making yourself to be calm is the right answer for this particular word here. and now moving on with our next word. அடுத்த word என்ன அப்படின்றத பார்க்கலாம். Now coming with our next word is nothing but amicable. Amicable is nothing but it is not, it is friendly. friendly-ஆ இருக்கிறது amicable, amiable, இது எல்லாமே இந்த friendliness denote பண்ணக்கூடியது. so if I want to be very friendly or amicable relationship அப்படின்னு சொல்லுவாங்க. amicable relationship is nothing but we can say here friendly relation. ரொம்ப friendshipல வந்து ரொம்ப high level importance கொடுக்குற மாதிரி இருக்கிறவங்கள they used to say by the word amicable. and coming with our next word zeal. zeal அப்படிங்கிற வேர்ட்லயே நமக்கு தெரியும் which is nothing but zealous, zeal, இது எல்லாமே வந்து ஒரு happiness, ஒரு enthusiasm, எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, ரிலீவ் ஆயிட்டோம், அதனால கிடைக்கக்கூடிய ஒரு happiness அப்படின்னு சொல்றதை தான் zealனு சொல்லுவாங்க. we can say it is an enthusiasm, under enthusiasm அப்படின்னு கூட சொல்லலாம், which is also the perfect word for that here. and next word amply. amply அப்படின்னா என்னன்னா எனக்கு இது தாராளமா போதும், more than enough. இப்போ எனக்கு வந்து 100 rupees வேணும், 100 rupees வந்து கரெக்டாக கிடைச்சிருக்கலாம், இல்லை 110 rupees ஆகவும் கிடைச்சிருக்கலாம். enough or more than enough அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த more than enough அப்படிங்கிறது இட்ஸ் an amply one. அதாவது இப்போதைக்கு எனக்கு தாராளமா போதும் அப்படின்னு சொல்றதை தான் they used to say by the word amply or we can say it means it is enough அப்படின்னு சொல்லுவோம். and our next word is loggerheads. loggerheads it means like I strongly disagree அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து நான் கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்றது. remember it is a phrase here.
loggerheads அப்படிங்கிறது noun அப்படின்னும் இருக்கும், which means like we will say like turtle. ஒரு turtle ஆமா வந்து ஒரு தலை ரொம்ப பெருசா இருக்கிறதையும் loggerheadsன்னு சொல்லுவாங்க. பட் எக்ஸாக்ட்லி அது ஒரு phrase which means I strongly disagree it. இதனால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு they are just making a deny or they are making just stop it அப்படின்னு சொல்றதுக்காக கொடுக்கக்கூடிய வேர்ட் தான் loggerheads. So he loggerhead on it அப்படின்னா என்னன்னா he disapprove it or he disagree it. அவங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றது loggerheads. Remember, loggerheads is a negative word which means it indicates like don't want அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய வேர்டு அது. அதனால மறந்துடாதீங்க. disagreeக்கு இன்னொரு form of word தான் loggerheads. Okay, coming with our next word. அடுத்த word என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். Coming with our next word, what can be the next word னா prelude. prelude அப்படிங்கிறது pre அப்படினாலே always first இல்லையா? pre post அப்படிங்கிற வேர்டோட ரூட் எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். So pre it means always it indicates your initial அப்படிங்கிறது தான் pre. அதுவே post அப்படின்னு சொன்னாங்கன்னா later, initialக்கு அப்புறமா later அப்படின்னு சொல்லுவோம். Here prelude அப்படின்னா என்னன்னா preliminary, முன்னாடியே நடக்கக்கூடியது, initial. லைக் எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம எழுதும் போது முதல்ல உங்களுக்கு அந்த கேப்பபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்றதுக்காக ஒரு preliminary levels வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வைக்கிறது தான் prelude. So we have a prelude case on it. preliminary case இன்னைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு they used to go for the word prelude. And coming with the word, next word is anguish. Anguish is nothing but extreme pain. ஒரு கவலையில இருக்கிறது, வருத்தத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். So I think we have seen a lot of words for this distress. distressக்கு மட்டும் நிறைய வேர்ட்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். கைண்ட்லி கைஸ் எல்லா வேர்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒன்னா வச்சுக்கோங்க. டெஃபினட்டா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, and coming with the next word, diligent. I'm working diligently அப்படின்னு சொல்லுவாங்க. I'm working diligently என்னன்னா முழு மனசா ஹார்ட் ஒர்க்கிங்கோட ஒர்க் பண்றது. ஸோ the person is doing the work very hardly. ரொம்பவும் very hardlyங்கிறத விட கஷ்டப்படுற மாதிரி இல்லாம ஹார்ட் ஒர்க், ரொம்பவும் ஒர்க் பண்றாங்க, அவங்களோட ஃபுல் எஃபர்ட் போடுறாங்க அப்படிங்கிறது தான் diligentங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங். Okay, I hope so. All these words will be very clear for you guys here. இது வரைக்கும் notes words எல்லாத்தையும் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. Don't think like words இவ்ளோ இருக்கா அப்படின்லாம் நினைக்காதீங்க. I'm just giving you only the most important words what you have to remember. இது எல்லாம் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய words அப்படிங்கிறதுனால guys have to make a note of it regularly and revise the words properly also. Okay, and I hope you guys are aware of your TNPSC batch here, adukana railway batch, SSC batch, and even you guys are aware of it or not, I don't know. But TNPSC irukallaya, adukana unit 8 and 9 idukana batch mattum thaniya start pannirukanga. Guys, idu start panna poranga. At least I think it has been in the store. இதுக்கான பேட்ச் எல்லாருமே யூனிட் 8 யூனிட் 9ல இருந்து மட்டும் தான் குரூப் 1ல நிறைய क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. அரௌண்ட் 40 क्वेश्चंसக்கு மேல அதுல இருந்து மட்டுமே கேட்டிருந்தாங்க. So guys, இந்த ரெண்டு சாப்டரை தெளிவா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரூப் 2 2Aல அல்லது 4ல வந்து again இதுல இருந்து क्वेश्चंस நிறைய கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால make sure you guys are thorough with these two chapters here. Okay, அதுக்கான தனி பேட்ச் இருக்கு. அது மட்டும் இல்லாம even you guys are going to have for general studiesக்கு தனியான பேட்ச் இருக்க போது யார் யாருக்கு எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுமோ அதுக்கான பேட்ச் நீங்க தனியா வாங்குறதுக்கு பதிலா மெகா பேக் வாங்கி வச்சுக்கோங்க. மெகா பேக் 12 months வேலிடிட்டி. இந்த பேக் வாங்கிட்டீங்கன்னா இந்த யூனிட் 8 யூனிட் 9 பேட்ச், இந்த ஜிஎஸ் பேட்ச், இதுக்கு ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்களுடைய டெஸ்ட் சீரீஸ், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வீடியோ கோர்ஸ் அப்லோட் பண்ணாங்க, எது இருந்தாலும் யூ வில் பி கெட்டிங் யுவர் அக்சஸ் டு தட் ஹியர். ஸோ அக்சஸ் இருந்துச்சுனாலே யூ ஹாவ் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் தான். ஒரே ஒரு பேக் மட்டும் வாங்கினீங்கன்னா எல்லா பேக்குக்கான அக்சஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ டோன்ட் மிஸ் இட். கைண்ட்லி யூஸ் மை கோட் Y205 and get 77% of maximum offer. Okay, ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஃபர் ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஸோ ப்ளீஸ் கைஸ் மேக் யூஸ் ஆஃப் த ஆஃபர். And now coming with our next word. இன்னியோட அடுத்த செட் ஆஃப் வேர்ட் என்னன்னா scrupulously. Scrupulously is nothing but ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டெப் எடுத்து வைக்கணும். Just we are taking a step in a very 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 careful way அப்படிங்கிறது தான் scrupulouslyங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங் ஹியர். ஸோ ரொம்ப பார்த்து
பொறுமையா நிதானமா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பேரு தான் scrupulously. He had taken a step in a scrupulous manner, or scrupulously he had taken this step, or he had taken the action அப்படின்னு சொல்றது தான் they used to say in the statement like careful way. And our next word is ward off. Ward off அப்படிங்கிற வேர்டோட மீனிங் இஸ் prevent from harm. நமக்கு நடக்கக்கூடிய ஹார்ம்னஸ்ல இருந்து தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்கு பேர் தான் ward off. ward அப்படின்னாலே என்னன்னா ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ preventing ourselves from getting harm அப்படிங்கிறது தான் ward offங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங். And next one, autocratic. ஆட்டோக்ராட்டிக் அப்படின்னா என்ன? ஆட்டோ இந்த கிரசி அப்படிங்கிற வேர்ட்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், which means it will be related to the government. ஆட்டோ அப்படின்னா என்னன்னா செல்ஃப் கவர்மெண்ட், தானே ராஜா தானே மந்திரிங்கிற மாதிரி. he will decide all the steps, he will decide all the rules, regulations, யாரோட ஒப்பீனியன் எதையுமே கேட்காம தானா முடிவெடுக்கிறது, அதுதான் ஆட்டோக்ராட்டிக், which we call like a domineering also here. இன்னொருத்தங்க எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணி he is a person who will decide everything அப்படிங்கிறது தான் autocratic or autocracy அப்படின்னும் சொல்லலாம். And we have many here like oligocracy இருக்கு, oligocracy, aristocracy. இது எல்லாமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க because these words will be asked in your one word substitution. So one word substitutionல கேட்கக்கூடிய வேர்ட்ஸ்ங்கிறதுனால ரிவைஸ் ரிலேட்டட் டு வேர்ட், இந்த கிராட்டிக்ரசி ரிலேட்டடா எல்லா வேர்ட்ஸையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. And now coming with our next word, under the banner of. under the banner of அப்படின்னா என்னன்னா support the cause or belief. அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, லைக் எக்ஸாம்பிள் இப்போ லைக் we have the autocracy இல்லையா, அந்த ஆட்டோக்ராசியில் இருக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிறாங்க. அண்டர் த பேனர் ஆஃப் அப்படின்னா என்னன்னா we people are under the banner of autocracy அப்படின்னா என்னன்னா அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். தட் இஸ் வாட் support the cause or belief or the idea which was given by anyone. யாருக்கு கீழே நம்ம இருக்கிறோமோ அவங்க எடுக்கிற எல்லா முடிவுக்குமே சப்போர்ட் பண்றது, அவங்க சொல்ற எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட் பண்றதை தான் they used to say by the word under the banner of, which is the most important phrase what you have to remember. Okay guys, is that clear for everyone? Okay fine, I hope so. எல்லாத்துக்குமே கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம இன்டிமேட் பண்ணுங்க. And coming with our next word, despondency. Despondency is nothing but discouragement. இது வந்து லைக் கரேஜ் அப்படின்னா என்னன்னா ஒரு வித நம்பிக்கை அதிகமா இருக்கும். அந்த டிஸ்கரேஜ் அப்படிங்கிறது அவங்கள வந்து முன்னேறதுக்கான வழியை கொடுக்காம ஜஸ்ட் அழிவுக்கு போகிற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட்ஸ், ஒரு ஐடியா அப்படிங்கிறது தான் டிஸ்கரேஜ்மெண்ட், விச் மீன்ஸ் யூ வில் நெவர் வின் அப்படிங்கிற மாதிரி அவங்கள நெகட்டிவிட்டி, நெகட்டிவ் ஸ்டெப்ஸோ இல்லை நெகட்டிவ் வேர்ட்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கிறது தான் டிஸ்கரேஜ்மெண்ட், ஆர் வி கேன் சே லைக் ரிஜெக்ஷன். ஸோ அவங்கள வந்து கீழே மட்டன் தட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒர்க்கை தான் they used to say by despondency. So despondency is nothing but we can say here despondency is nothing but we can say it is discouragement. Okay, discouragement. I can't bear it அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையிலையோ இல்லை வருத்தத்தில் இருக்கிறவங்கள அப்படியே இருக்க விடுறது, அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் அவங்கள ஏற்றி விடுறது, which means not in a good manner, in a bad manner they'll make them to be like criticism அப்படின்னு கூட சில நேரங்கள்ல அதை சொல்லலாம், which also will be the right for this word here. Okay, and now coming with the word next word, intact. Intact is nothing but இப்போ ஒரு மெட்டீரியல் ஏதாவது நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து ஃபுல்லாக செய்யணும், இல்லைனா ஏதாவது டேமேஜ் வச்சு செய்கிறது, பிகாஸ் தே வில் பி ஹேவிங் சம்திங் ஓவர் ஹியர். ஸோ அந்த டேமேஜ் இல்லாமல் கம்ப்ளீட், ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து தே யூஸ் டு சே பை த வேர்ட் இன்டாக்ட் ஹியர். ஸோ இன்டாக்ட் இட் இஸ் ஆல்வேஸ் கோ ஃபார் அன் adjective, டோன்ட் forget it. ஏன்னா இன்டாக்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல மீனிங் வேறு. இன்டாக்ட் ஒரே வார்த்தையாக இருந்தால் தான் we have the meaning like it is indicating like a whole complete டேமேஜ் இல்லாமல் ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்டாக்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா that has total different meaning. Please make the answer very clearly for that one here. Okay guys, is that clear for everyone?
So I hope so. கண்டிப்பா இந்த words எல்லாமே உங்களுக்கு ரொம்ப clear-ஆ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். Now let me go for the next word here. அடுத்த word என்னன்னா it is perilous. I think இந்த word நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. Peril. Peril அப்படின்னா என்ன? It means it is danger. Danger place, danger position அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். Perilous is also similar to what? Full of danger. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பிளேஸ், டேஞ்சரான பொசிஷன் அப்படின்னு சொல்றது தான் perilous அப்படிங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங். And next word is shone. Shone அப்படிங்கிறது it is a past participle word. It is your V3 format அப்படின்னு கூட சொல்லலாம். Past participle of the word shine. Shine உடைய V3 format தான் shone. Which means shine அப்படின்னா என்ன? ஷைன் ஆகிறது, நல்லா லைட் வெளிச்சம், நல்லா ப்ளீம், நல்லா க்ளோ ஆகுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான் ஷோன் அப்படிங்கிற வேர்டோட மீனிங். And next one, incursion. Incursion is nothing but attack. ஒருத்தங்களை வந்து நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்றது, அல்லது இன்வேட், கம்ப்ளீட்டா அவங்கள ஆக்கிரமிக்கிறது அப்படின்னு சொல்றது கூட we can go for incursion. So we used to say here like money incursion has happened or inflation happened. money incursion அப்படின்னா என்னன்னா they are invading, எல்லா மணியும் எடுத்து பதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது தான் incursion அப்படிங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங் here. Okay, coming with our next word, inexplicable. Inexplicable, that means like explicable அப்படின்றது வெளிப்படையா இருக்கிறது, டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றது. Okay, explicable is nothing but detailed explanation. Explain is the meaning of explicable. அதுவே inexplicable அப்படின்ற வேர்ட் கொடுத்திருந்தாங்கன்னா it is unable அல்லது incapable, அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் தான் inexplicable. This situation is an inexplicable அப்படின்னு சொல்லுவாங்க. It's an inexplicable situation அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத situation அப்படின்னு சொல்றது. And coming with our next word, expatriates. Expatriates அப்படிங்கிறது the most important one word question. இதுவும் வந்து உங்களோட one word substitutionல கேட்பாங்க, so don't miss it here. Expatriates அப்படிங்கிறவங்கள யாருன்னா அவங்களோட நேட்டிவ் கண்ட்ரியை விட்டுட்டு வெளிநாட்டுல போய் தங்கி இருக்கிறவங்கள தான் வந்து லைக் NRI. சிம்பிளா சொல்லணும்னா NRI, நான் ரெசிடென்ட் இந்தியன். மீன்ஸ் அவங்க இந்தியன் தான் பட் நாட் ரெசைடிங் இன் இந்தியா இல்லையா, அவங்கள தான் வந்து they used to say by the word expatriates. Expatriates is nothing but one who lives outside their native country will be called as expatriate. The last and final word, cut off. Cut off அப்படினாலே என்ன? ஸ்டாப், நடுவுல வந்து இன்டரப்ட் பண்ணி ஸ்டாப் பண்றது. இன்டரப்டட் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்டரப்ட் பண்ணியாச்சு, நடுவுல இன்டரப்ட் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அல்லது ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றத தான் they used to say by the word cut off. That is the exact meaning of the word here. Okay guys, I hope so. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இல்ல queries இருந்தா கூட you can ask me. Definitely I'll give you the explanation for each and every words here. Okay guys, and the image of the day, இது ரெண்டுத்துக்கும் பார்க்கும்போது what will be the right answer அப்படின்னு சொல்லுங்க. So here first image looks like what? It looks like exactly relaxed format அல்லது relieved அப்படின்னு சொல்லலாமா? அப்போ relieved அப்படிங்கிற வேர்டுக்கான எக்ஸாக்ட் மீனிங் என்ன guys? Would you remember what is the word here? Relieved அல்லது ரொம்ப ease feel அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, exactly it is assuage is the right answer for the word here. அடுத்தது 24/7 அப்படின்னா என்ன? Total work and 7 days. 7 days all 24 hours, which means the whole or complete, எல்லாத்தையுமே டோட்டலா சொல்றது அப்படிங்கிறது தான் they used to say by the word here. So total complete அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரே ஒரு மீனிங் என்ன? Nothing but we can say it means intact. The meaning of the word here. I hope so. இந்த இமேஜ் பார்த்த உடனே என்ன வேர்ட் அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். I think இந்த வே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேர்ட்ஸ் எல்லாம் ரிமெம்பர் பண்றதுக்கு, படிச்சதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இமேஜ் கான்செப்ட் definitely will help you to remember many words also here. So try to recollect the words by thinking an image or like any உங்களோட லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு சிச்சுவேஷன், ஏதாவது ஒரு விதத்துக்கு கூட கம்பைன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இட் will be very simple and very easy to remember all the words and everything. Okay guys,
ஐ ஹோப் ஸோ செஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் ஒரு சின்ன லைக் அண்ட் டூ ஷேர் த வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். அண்ட் ஏதாவது queries ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணலையே நினச்சி வருத்தப்படாதீங்க. இஃப் த கொஸ்டின் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். I'll give you the reply here. ஸோ சேனல் ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா கைண்ட்லி கைஸ் subscribe the channel. Don't forget to subscribe it also. Fine. Thank you. Bye bye. Meet you in the next session. And நாளையிலேருந்து பொங்கல் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? Wish you a very very happy and a prosperous பொங்கல் for you guys here. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையோட செஷனை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பொங்கல் ஹாலிடேஸ்க்கு அப்புறமா உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.